சூரியனின் வெளிச்சமும் வலிமையும் குறைந்து காணப்படுமாம். காற்று குறைந்து மழை ஆரம்பிக்கும். இதுநாள் வரை சூடாகி இருந்த பூமி இப்பொழுது பெய்யும் மழையால் தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியேற்றி உஷ்ணத்தை கிளப்பிவிடுமாம். இந்த சமயத்தில் அசைவ உணவை எடுத்துக் கொண்டால் மேலும் உடல் சூடு அதிகரிப்பதோடு செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு வயிற்றில் கெட்ட கொழுப்புகள் அப்படியே தங்கிவிடுமாம். மேலும் குறைவாக பெய்யும் மழையினால் நோய் தொற்று ஏற்படுவதோடு சளி, காய்ச்சல் போன்றவையும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. மாறும் காலநிலையினால் ஏற்படும் உடல் உபாதைகளை தவிர்க்க எளிய சைவ உணவும் துளசி தீர்த்தமும் இறை சிந்தனையும் அவசியம் வேண்டும் என்று கூறப்படுவதாலும் இந்த காலங்களில் விரதங்கள் மேற்கொள்வது அவசியம் என்று கருதப்படுகிறது. நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதையும் சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் ஆரோக்கியத்துடன் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நாமும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள்